Hey guys, இன்னைக்கு நாம விச்சஸ் லவோட 5th எபிசோட் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயின் அவளுக்குன்னு விதிக்கப்பட்டவனை கண்டுபிடிக்கிறதுக்கு அடக்கட சூனியக்காரி கொடுத்த காதை மாட்டிக்கிட்டு மக்கள் எக்கச்சக்கமா வர ஒரு ஷாப்பிங் ஏரியால சுத்திட்டு இருக்கா. அப்ப அங்க நம்ம ரைட்டரும் வந்திருப்பான். அப்படியே எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இந்த சூனியக்காரங்களை பத்தி நமக்கு தெரியாத சில விஷயங்களை வாய்ஸ் ஓவரா சொல்றாங்க. பொதுவா சூனியக்காரங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சக்தி இருக்காது. சில சூனியக்காரிங்களால மனுஷங்களோட பிறப்பு இருப்ப கூட நிர்ணயிக்க முடியும். ஆனா ஒரு சிலரால ஒரு சின்ன கிளாஸ் தண்ணியை கூட நகட்ட முடியாது. ஆனா பொதுவா எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, பெரும்பாலான சூனியக்காரிங்க குணப்படுத்தும் மற்றும் சில மர்மமான மருந்துகளை தயாரிக்கிற திறன் கொண்டவர்கள் அப்படின்னு வாய்ஸ் ஓவர் முடியுது. இப்ப எபிசோட்குள்ள போவோம். காலையில பாத்ரூம் யூஸ் பண்ண பாட்டிங்க 2 பேரும் டோர் கிட்ட நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் உள்ள இருந்துட்டு ரொம்ப நேரமா என்னமோ பண்ணிட்டு இருக்கா. சின்ன பாட்டிக்கெல்லாம் சூச்சு அடக்கவே முடியல. வெளியில வாடி எல்லாம் இங்கே போயிருவோம் போல அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்பதான் உள்ள இருந்து ஹீரோயின் வரா. மூஞ்சி ஃபுல்லா அவ்வளவு மேக்கப், முகத்தை வேற பர்ஸை வச்சு மறைச்சிட்டா. பெரிய பாட்டி அவளை புடிச்சு இவ்வளவு நேரம் என்னடி பண்ணிட்டு இருந்த அப்படின்னு பர்ஸை விளக்கிட்டு பாக்குறாங்க. பார்த்தா இப்ப அவளுக்கு வெள்ள முடி கூட வந்துருச்சு. பாட்டி ஷாக்கா, என்னடி இது வெள்ள முடி அப்படின்னு கேட்க, அது சும்மா பாட்டி ப்ளீச்சிங் அதிகமா பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டா. பெரிய பாட்டிக்கு சந்தேகம் வந்துருச்சு. பாத்ரூம்ல போய் சின்ன பாட்டி கிட்ட இவ சரியில்லை, கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாள் அப்படின்னும் போது சின்ன பாட்டியும் ஆமாக்கா முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப டல் ஆயிட்டான்னு சொல்றாங்க. பொதுவா இந்த சூனியக்காரிங்க யாரையாவது காதலிச்சா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம். பாட்டிக்கு இதுவே சந்தேகம். லவ் பண்றேன்னு வர சொல்லிட்டு இருக்கா. அப்பனா அவளோட உயிர் சக்தி நல்லா இருக்கணுமே, அப்படி எதுவும் இல்லையே, டன் கணக்கா மேக்கப் அள்ளி போட்டுட்டு இருக்கான்னு போது சின்ன பாட்டி சிரிச்சுட்டே ஆமாக்கா ஆமா, நான் கூட ஒரு வாட்டி இப்படித்தானே இருந்தேன், எல்லா பேர் இன்னொருத்தி கூட இருந்துட்டு என்னை ஏமாத்துறப்ப கூட எனக்கு பவர் எல்லாம் போச்சே அப்படின்னு கேஷுவலா தான் சொல்றாங்க. இப்பதான் 2 பாட்டிக்குமே ஸ்ட்ரைக் ஆகுது. விறுவிறுன்னு ஹீரோயின் ரூமுக்கு தான் போறாங்க. அங்க அவ 2 காதையும் மாட்டிட்டு அந்த காதை வேற மறைக்கிறதுக்கு தலையில ஒரு தொப்பி மாட்ட ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. வேகமா உள்ள போய் ட்ரெஸ் வேலைக்கு ரோஸ் பேட்டர்ன் இல்லன்றத பாத்துட்டாங்க. பெரிய பாட்டிக்கெல்லாம் உயிரே போயிடுச்சு. எப்போ இருந்துடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அவ காதுல இருக்கிற அந்த பெரிய காதையும் பாத்துட்டாங்க. அந்த அடகு கடைக்கு வேற போனியான்னு பாட்டிங்களுக்கு ஷாக்குக்கு மேல ஷாக்கு. அப்புறம் அவளை உட்கார வச்சு முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளவு நாளா மறைச்ச அப்படின்னும் போது நீங்க என்ன பத்தி கவலைப்படுவீங்க அப்படின்னு தான் சொல்லல, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, இந்த காதை வச்சு எனக்கு விதிக்கப்பட்டவனை கண்டுபிடிச்சு அவன் கிட்ட ஒரு கிஸ் வாங்கினா போதும், பவர் வந்துடும் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா சொல்றா. அந்த பைத்தியக்காரி உங்ககிட்ட அப்படித்தான் சொன்னாலா, உன் செயின் வேணுங்கிறதுக்காக அப்படி புழுவி இருப்பா, அவ சொல்றதெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு சின்ன பாட்டி சொல்றாங்க. ஆனா பெரிய பாட்டி இருந்துட்டு நமக்கு வேற வழி இல்ல, அவ சொன்னதை நம்பிதான் ஆகணும், போய் உனக்கான விதிக்கப்பட்டவனை கண்டுபிடி, அவனை புடிச்சு எலும்பு உடைக்கணுமோ பல்ல தட்டணுமோ ஏதாச்சும் பண்ணி அவன்கிட்ட இருந்து உனக்கு கிஸ் வாங்கி தரேன்னு ரொம்ப வெறியா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அந்த காதை எடுத்துட்டு மக்கள் அதிகமா ஷாப்பிங் பண்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருப்பா. அப்பதான் அங்க அந்த ரைட்டரும் இவளை பாத்திருப்பான். இப்ப அவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி அத்தை எங்க இருக்கீங்க அப்படின்றான். இவ அவன் நம்பரை கூட சேவ் பண்ணல போல. யாருன்னு கேட்டுட்டு இருக்கா. இருங்க நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு காதுல போனை வச்சுட்டே தேடி வரான். அங்க எக்கச்சக்க பேர் அங்கிட்ட இங்கிட்டும் நடந்துட்டு இருக்காங்க. அதனால கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. இவளை பார்த்து மெதுவா கிட்ட வந்துட்டே இருக்கான். இவளும் போனை காதுல வச்சுட்டே தான் இருக்கா. அப்ப மணி அடிக்கிற சத்தம் வேற கேக்குது. ரைட்டர் வேற பக்கத்துல வந்துட்டு இருக்கான். அப்ப இவன் தான் இவளுக்குன்னு விதிக்கப்பட்டவனா இருப்பானோ அப்படின்னு நமக்கு தோண, ஆனா ஹீரோயின் இன்னும் அவனை பாக்கல. மணி சத்தம் மட்டும் கேக்குது. யாரா இருக்கும் அப்படின்னு தேடுறா. ரைட்டர் பக்கத்துல வர வர மணி சத்தம் இன்னும் அதிகமா கேக்குது. காதுல கைய வச்சுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கா. மணி சத்தமும் கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்கு. அப்ப டப்புன்னு அவ தோல்ல யாரோ ஒருத்தர் கை வைக்கிறாங்க. அதிர்ச்சியில போன வேற கீழே போட்டா. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் இவனை பார்த்ததும் நீயா இல்ல இல்ல ஏன் நீ அப்படின்னு அழுகுற மாதிரி ஆயிட்டா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பேசுற அப்படின்னு கையை பிடிச்சு அந்த இடத்த விட்டு வெளியே எடுத்துட்டு போயிட்டான். நம்ம ரைட்டர் ஹீரோயின் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு வந்துட்டான். அவ இல்லன்னதும் கால் பண்ணி பாக்குறான். பக்கத்துல போன் ரிங் ஆகுற சத்தம் கேக்குது. போன் கீழே வேற கிடக்குது. பாத்துட்டு அவ எங்க அப்படின்னு ஒண்ணும் புரியாம பாத்துட்டு நிக்கிறான். அங்க ஹீரோயினை ஹீரோ கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல விட்டு அவகிட்ட என்னமோ சீரியஸா பேச ஆரம்பிக்கிறான். நான் ஏன் அப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல, கொஞ்ச நாளாவே நான் என்னமோ அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஆனா இவன் பேசுறது ஹீரோயின் காதுல விழவே இல்ல. அவன் பேச பேச வாயவே பாத்துட்டு இருக்கா. அந்த அடகு கடை சூனியக்காரி சொன்னதுதான் அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. விதிக்கப்பட்டவன் கிஸ் மனசுல இடம் பிடிக்கிறதுன்னு அதேதான் ஓடுது. நமக்கும் அவன் பேசிட்டு இருக்கிறது என்னன்னு காட்டல. ஆனா நிறைய பேசுறான். என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சென்டென்ஸ் முடிக்கிறான். ப்ரப்போஸ் எதுவும் பண்ணிட்டானான்றது தெரியல. இவ பாட்டுக்கு முடிச்சுட்டு நிக்கிறா. அதிர்ச்சியா இருக்குல்ல, எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. நான் சொன்னதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறான். இதை பத்தி என்ன பேசிட்டு இருந்த, நான் கொஞ்சம் வேற எதுவும் யோசிச்சுட்டு இருந்தேன், நீ பேசுனதை கவனிக்கல சாரின்னு சொல்றா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஒரு வார்த்தை கூட கவனிக்கலையா, இவ்வளவு நேரமா நான் பேசிட்டு இருக்கேன், சரி விடு, இதையே நான் உன்னோட பதிலா எடுத்துக்கிறேன், நீ இன்னைக்கு ரொம்பவே பிஸியா இருக்க போல, நான் கிளம்புறேன் அப்படின்னு வேகமா அங்க இருந்து கிளம்புறான். இவன் வேற விதிக்கப்பட்டவன் ஆயிட்டானே, எப்படி இப்படியே விடுறது. ஹீரோயின் அவன் கைய பிடிச்சிட்டு நம்ம சந்திச்சது விதி, இப்ப வேற மத்தியானம் ஆயிடுச்சு, நாம ஏன் 2 பேரும் எங்கேயாவது போய் கிஸ் அடிக்க கூடாது அப்படின்னு கேக்குறா. சாப்பிட கூடாதுன்றது பதிலா கிஸ் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டா. அவனும் கேட்டுட்டான், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, மத்தியானம் ஆயிட்டு எங்கேயாவது போய் சாப்பிடுவோமான்னு கேட்டேன்னு சொல்ல, இல்லையே எனக்கு கிஸ்லாம் கேட்டுச்சுன்னு சொல்றான். அச்சோ என்ன சொல்ற, பட்ட பகல்லையான அவ பிளேட்டை மாத்த இவன் பதறான். அந்த நேரம் கரெக்டா பிஏ கால் பண்ண, அப்படியா அவசரமாவா, நான் இப்பவே வரேன்னு ஏதோ அவசரமா வேலை வந்த மாதிரி கிளம்பிட்டான். ஆனா எல்லாமே சும்மா ஆக்டிங் தான். அடுத்து பிஏ கூட கார்ல போகும்போது தான் ஹீரோயின் கிட்ட இவன் என்ன பேசினான்னு நமக்கு காட்டுறாங்க. கொஞ்ச நாளாவே எனக்கு பிரச்சனையா போயிட்டு இருக்கு, அதுலயும் உன்னை சந்திச்சதுல இருந்து நான் நானாவே இல்ல,
உன்னை பார்க்கும்போதெல்லாம் என்னால வேற எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. நான் எல்லாத்தையுமே தீர விசாரிச்சுதான் முடிவு பண்ணுவேன். ஆனா இப்போ ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். உன்னை பிடிச்சிருக்கா இல்ல வெறுக்கிறனா இல்ல இது வெறும் ஆர்வம் மட்டும் தானான்னு என்னன்னு எனக்கு தெரியல. என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டிருப்பான். ப்ரப்போஸ் தான் பண்ணிருக்கான். இந்த ஹீரோயின் பக்கி தான் ஒண்ணுமே கேட்காம கிடைச்ச வாய்ப்பை விட்டுடுச்சு. ஹீரோவுக்கு நாம எவ்வளவு பெரிய ஆளு, இப்படி போய் அவகிட்ட பேசிருக்கோம், அதே அவ கேட்காம இருந்திருக்காளேன்னு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதை பத்தி நினைச்சு கத்திக்கிட்டு இருக்கான். பியெல்லாம் பயந்து போயிட்டான். என்ன பாஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஜாம்பி மாதிரி பிய கிட்ட போய் என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு ஹீரோயின் கிட்ட கேட்ட அதே மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். அங்க ஹீரோயின் சோகமா ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்ப வந்துட்டா. பாட்டிங்க 2 பேரும் என்னடி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட, அவனை கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஹீரோ தான் சொன்னதும் பாட்டிங்க 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிருமோன்னு ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுவும் ஹீரோ தான் ஆனதும் பாட்டிங்களுக்கு இன்னும் சந்தோஷம். பையன் அழகா தான் இருக்கான். ஆனா என்ன குணம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நாய் குணமா இருந்தாலும் அவனோட ஆளுகிட்ட நல்ல விதமா தான் நடந்துப்பான். அவன் அப்படி ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு, நாய் குணம் எல்லாம் இல்ல, அவன் நாயே தான், அதுவும் ரேபிஸ் வந்து வெறி பிடிச்ச நாயின்றா, வாய மூடிடி, இன்னையில இருந்து நம்ம களத்துல இறங்கணும், அவன் கைய காலை கட்டி போட்டு கிஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு பெரிய பாட்டி கேட்க, அக்கா உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, டேட்டிங்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் கிஸ் ரொமான்டிக்கா இருக்கணும்னு சின்ன பாட்டி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. இவனா நமக்குன்னு கிடைக்கணும் அப்படின்னு ஹீரோயின் நல்லா உட்காந்துட்டு இருக்கா. பாட்டி இதை பார்த்துட்டு, உண்மையை சொல்லி உங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பாட்டி சும்மா சின்ன சண்டை தான், பைத்தியக்காரன்னு திட்டிருக்கேன், அது ஒண்ணும் பெருசு இல்லல அப்படின்னு கேட்கா. பாட்டி அடிக்கிறதுக்கு தட்டு எடுத்துட்டாங்க. இல்லக்கா அதெல்லாம் பெரிய வார்த்தை இல்லைன்னு சின்ன பாட்டி சமாளிக்க, எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, என் பின்னால வராதுன்னு சொன்னேன், அது பரவாயில்லையா அப்படின்னு போது, சரி விடு வாயில தானே பேசினேன், கை கால பொண்ணு ஆகலையா அப்படின்னு கேட்க, மண்டையிலையும் காலையும் ஒரு வாட்டி கடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல சின்ன பாட்டியே டென்ஷன் ஆயிட்டாங்க. எடி நீ என்ன நாயா கடிச்செல்லாம் வச்சிருக்க, வெளியே போய் இந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கேன்னு அடிக்கிறதுக்கு விரட்டுறாங்க. அந்நேரம் கரெக்டா ரைட்டர் ஹீரோயினை தேடி வந்துட்டான். அவளை பார்த்ததுமே ஹக் பண்ணிக்கிறான். பாட்டிங்க 2 பேரும் என்னடி இது அடுத்த ஆளா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் திடீர்னு காணாம போயிட்டாளா, அவ போனை மட்டும் எடுத்திருப்பான்ல, அதான் பயந்துட்டான். அங்க உள்ள சிசிடிவில ஹீரோ கூட போனதை பார்த்துட்டு தான் வந்திருக்கான். ஆனாலும் யாராவது உன்னை கடத்திருந்தா என்ன ஆகும் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கான். நீ ஏன் என்ன பத்தி இவ்வளவு கவலைப்படுறேன்னு கேட்க முழிக்கிறான். என்ன சொல்றதுன்னு தெரியாம, நீ போயிட்டா அப்படி யார் எனக்கு சூப்பரா டெலிவரி பண்றான்னு சொல்றான். இதுக்குதான் நான் போடான்ட்டு அப்படின்னு போனை வாங்கிட்டு உள்ள போயிட்டா. இன்னொரு பக்கம் நம்ம பிஏ இருந்துட்டு ஹீரோ என்ன பத்தி என்ன நினைக்கிறான்னு கேட்டதை தப்பா எடுத்துக்கிட்டு, நம்ம பாஸுக்கு நம்ம மேல லவ் போலன்னு அவசரமா அவனோட லவ்வரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வீடெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா வீடு வாங்குறதுக்கு காசு இல்ல, வாடகைக்கு தான் பாத்துட்டு இருக்கான். அதுக்கு பிஏவோட லவர், இந்த வயசுல கல்யாணம், அதுவும் வீடு இல்லாம வாடகைக்கு இருக்க போறோமா, நமக்கு இப்ப இருக்கிற சம்பளத்துல எல்லாம் குடும்பத்தை நடத்த முடியாதுன்னு சண்டை போட்டு குறைச்சிட்டு போயிட்டாங்க. பிஏக்கு ஹீரோ மேலதான் கோவம் வருது. ஏன் என்ன இப்படி திடீர்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தள்ளிங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்து, எனக்கு ஒரு லவ்வர் இருக்கா, நான் அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். ஹீரோவும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட, அச்சோ ஹர்ட் ஆயிட்டாரோ அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோ லவ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு லவ் பண்ற ஆள் கிட்ட கேட்டாதான் லவ் பத்தி தெரியும்னு பிஏ கிட்ட, நீங்க அந்த பொண்ணை லவ் பண்ணீங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னன்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு பிஏவும், முதல்ல என்ன இவ இப்படி இருக்கான்னு தோணும், அதுக்கப்புறம் அவளை பத்தி கவலையா இருக்கும், எங்க போனாலும் அவ கண்ணில் பட்டுருவா, வேற ஏதாவது பையன் கூட இருந்தானா அன்னைக்கு ஃபுல்லா கடுப்பா இருக்கும், அப்பதான் தோணுச்சு நமக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு, அப்படிதான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றான். இது எல்லாமே ஹீரோவும் ஃபீல் பண்ணிருக்கான். எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறான். அங்க ரெஸ்டாரண்ட்ல பாட்டிங்க ஹீரோ எப்ப வருவான், அவனை ஹீரோயின் கூட எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டேபிள்ல உட்காந்து பூண்டு உரிச்சிட்டு இருக்காங்க. நைட் ரொம்ப நேரம் ஆகுது, ஹீரோ இன்னுமே வரல. ஹீரோயின் உடனே நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்னும் நடக்காதுன்னு சலிச்சுக்கிறா. நீ மூஞ்சி எப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கனாலதான் அவன் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறான், அவன் இருக்கும்போது அழகா சிரிச்சுட்டே இருக்கணும், அப்பதான் வீட்டுக்கு வரணும்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ கீழே கதவை திறக்கிற சவுண்ட் கேக்குது. உடனே 3 பேரும் அடிச்சு புடிச்சு விறுவிறுன்னு போய் அவனை வரவேற்கிறதுக்கு ரெடியா நின்னுட்டாங்க. ஹீரோயின் கையில ஒயின் பாட்டில் எல்லாம் கொடுத்து நிக்க வச்சிருக்காங்க. ஹீரோ வந்ததும், வாப்பா டயர்டா இருக்கியா, இப்படியே லேட்டா வந்துட்டு இருந்தா எங்களை மறந்தே போயிடுவேன், ஆனாலும் எங்களை மறக்க கூடாதுன்னு ஏதோ பாட்டெல்லாம் வேற இந்த சின்ன பாட்டி பாடுது. ஹீரோயினும் சிரிக்கணுமே ஈன்னு சிரிச்சிட்டு நிக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்குதுங்கன்னு ஹீரோ ஒரு மாதிரி பாத்துட்டு நிக்கிறான். அப்போ ஹீரோயினை புடிச்சு ஹீரோ கிட்ட தள்ளி விட்டுட்டு 2 பாட்டியும் ஏதோ வேலை இருக்கிறதா சொல்லி இவங்களை தனியா விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஹீரோயினும் கையில ஒயின் பாட்டில வச்சுட்டு சிரிச்சுட்டே நிக்கிறா. என்ன பேசினாலும் சிரிச்சுட்டே தான் பதில் சொல்றா. அப்ப ஹீரோ சும்மா நாக்கு அவசரம்னு சொல்லிட்டு போனான்ல, அந்த விஷயத்த கூட கரெக்டா ஞாபகம் வச்சு, அப்ப ஏதோ பிரச்சனைன்னு அவசரமா போனீங்கல்ல, சரியாயிட்டான்னு விசாரிக்கிறா. இவனுக்கு ஷாக்கா இருக்கு. அடுத்து இவ சிரிச்சுட்டே நிக்கிறத பாத்துட்டு, இங்க என்ன காமெடியா இருக்கு, ஏன் இப்படி சிரிச்சுட்டே இருக்க, நாம அடிக்கடி சந்திக்கிறோன்றனால நாம ஒன்னும் க்ளோஸ் ஆயிட்டோம்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேச வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்ப்ரே அடிச்சுட்டு வா, பூண்டு ஸ்மெல் தாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டான். ஹீரோயினுக்கு செம்ம கட்டு போயிட்டு, இவனாலாம் கொன்னு 2 புடுங்கணும்னு ஆக்ஷன் கட்டிட்டு இருக்க, கதவை திறந்து வெளியில வந்துட்டான். அச்சுச்சோ வந்துட்டானேன்னு திரும்பவும் ஈன்னு சிரிச்சு போஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அவன் வெளியில வந்து சென்ட் அடிச்சு விட்டுட்டு போறான். இது எல்லாத்தையுமே பாட்டிங்களும் மறைஞ்சு நின்று பாத்துட்டு தான் இருக்குதுங்க. இவனை கரெக்ட் பண்றது கஷ்டம் போலயே, நம்ம அடுத்த ஆயுதத்தை கையில எடுத்துட வேண்டியதானே என்னமோ யோசிக்கிறாங்க.
அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. ஹீரோவை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்கு பிஏ கார்ல வந்து நிக்கிறான். ஹீரோ அவன் ரூம் கதவை திறந்து வெளியில வர வாசல்ல ஒரு இன்விடேஷன் கார்டு கிடைக்குது. என்னது நமக்கு காட்டல. ஹீரோவும் அதை எடுத்து பார்த்துட்டு வீட்டுக்கு வெளியில உள்ள குப்பை தொட்டியில போட்டுட்டு கார்ல ஏறி கிளம்பிட்டான். இவன் குப்பையில போட்ட அந்த இன்விடேஷன் கார்டு காத்துலயே பறந்து போய், அதுவும் நேச்சுரலா பறந்த மாதிரிலாம் இல்ல, அதுவா பறந்து போய் ரொம்ப தூரம் இருக்கிற ரைட்டர் மேல போய் விழுது. அதான் அவன் ஓபன் பண்ணி பாக்குறான். இப்பதான் அது என்ன இன்விடேஷன் கார்டுன்றது நமக்கு காட்டுறாங்க. நம்ம பாட்டிங்களோட ரெஸ்டாரண்ட் இருந்து 50 வருஷம் ஆகுது. அதை கொண்டாட ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. அந்த பார்ட்டியோட இன்விடேஷன் கார்டு தான் இது. இதே இன்விடேஷன் கார்டு நம்ம பிஏ கிட்டே ஒண்ணு இருக்குது. அவனுக்கும் கிடைச்சிருக்கும் போல. அதுல வேற 4 லட்சம் ரூபாய்க்கு பரிசுன்னு போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே பிஏ கண்ணெல்லாம் பிரைட் ஆயிட்டு வாயை பொழந்துட்டான். அப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. வந்துட்டீங்களா வாங்க அப்படின்னு சொல்றான். யாருன்னா நம்ம ரைட்டர் தான். இந்த கம்பெனில ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ரைட்டரோட கேரக்டர் ஒன்னு சூஸ் பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணதான் இவனை கூப்பிட்டுருக்காங்க. அதை பத்தி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ரைட்டர் கான்ட்ராக்ட் பத்தி பேசாம நீங்க ஏன் ஹீரோயின் கூட போய் தங்கிருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பிடிக்கலன்னா கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் படிச்சு பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு ஃபைல வாங்கிட்டு பேக்ல வைக்கிறான். பேக் சைட்ல அந்த இன்விடேஷன் கார்டு இருக்கு. அதை ஹீரோ நோட் பண்றான். இப்ப இங்க கட் பண்ணா ரெஸ்டாரண்ட்ல பார்ட்டிக்கு 2 பார்ட்டிங்களுமே பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் கிஸ் அடிக்கிறதுக்குன்னு ஏதோ மருந்து வேற இருக்கு. அதையும் எடுத்து வைக்கிறாங்க. வெளியே நம்ம பிஏ பார்ட்டி அட்டென்ட் பண்ண செம ஸ்பீடா வந்துட்டு இருக்கான். அப்போ கார்ல இருந்து ஹீரோ அங்க வந்து இறங்குறான். பிஏ பார்த்துட்டு, பாஸ் வேற எங்கேயும் போக போறேன்னு சொன்னீங்க, இப்ப இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இது ஏன் விடுதானே அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னால பார்த்தா நம்ம ரைட்டர் செம்ம டிப்டாப்பா கோட் சூட் எல்லாம் போட்டு செம்மையா ரெடியாகி நடந்து வந்துட்டு இருக்கான். அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில ஹீரோயின் அப்புறம் பாட்டிங்க 2 பேரும் ரெடியாகி வரவேற்கிறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் வந்ததும் பாட்டி ஹீரோயினை பிடிச்சி முன்னால் தள்ளி விடுறாங்க. ஹீரோயின் ஃபுல் பிளாக்ல செம்மையா ரெடியா இருக்கா. ஹீரோ பார்த்ததுமே விழுந்துட்டான். ஹீரோ மட்டும் இல்ல ரைட்டரும் சேர்ந்துதான் விழுந்துட்டான். எல்லாரும் மச மசன்னு நின்றுட்டு இருக்கவும் ரைட்டர் வேகமா உள்ள போலாம் அப்படின்னு போகும்போது, ஏப்பா நீங்க போற இருப்பா போர்ட பாத்தியா, இன்விடேஷன் வச்சிருக்கவங்க மட்டும்தான் உள்ள வரணும்னு சொல்ல, இன்விடேஷன் தானே இதோ இருக்கு அப்படின்னு எடுத்து காட்டுறான். ஆக்சுவலா இவனுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்கிட்ட எப்படி இன்விடேஷன் இருக்கு அப்படின்னு பாட்டிங்களுக்கே ஒரே குழப்பம். பிஏ கிட்டே இன்விடேஷன் இருக்கு. இப்ப பிஏ சும்மா இருக்காம எங்க பாஸ் கிட்ட மட்டும்தான் இன்விடேஷன் இல்ல அப்படின்னு போட்டு கொடுக்குறான். ஹீரோ உடனே இல்ல நான் சும்மா பாத்ரூம் யூஸ் பண்ணதான் வந்தேன்னு சொல்ல, ஹீரோ தானே இப்ப முக்கியமான ஆளு, பாட்டிங்க இருந்துட்டு பில்டிங் ஓனரே நீங்க தானே, இன்விடேஷன் இல்லைன்னா என்ன, நீங்க வரலாம் வாங்க வாங்க அப்படின்னு 3 பேரையுமே உள்ள கூட்டிட்டு போறாங்க. பார்ட்டின்னு சொன்னாங்க. ஆனா பார்த்தா இவங்க 3 பேரை தவிர வேற யாரும் இல்ல. ஃபர்ஸ்ட் சாப்பாடெல்லாம் போட்டு டேபிள்ல ரவுண்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. சாப்பாடு எக்கச்சக்கமா இருக்கு. அதை பார்த்துட்டு ரைட்டர், அத்தை உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்றான். ஹீரோ அப்படியே பாக்குறான். அவன் எது அப்படின்னு போது, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா டெய்லி இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கும்ல, அதான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு வாய் எடுத்து ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறான். அவ வேற விளையாட்டுக்கு அவனை அடிக்கிறா. அவ பிளேட்ல உள்ளதை வேற எடுத்து சாப்பிடுறான். இன்னொரு வாய் ஊட்டுறான். இப்படியே 2 பேரும் விளையாடிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்து ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு பாட்டிங்களும் என்ன இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு, சரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சா அடுத்த கட்டத்துக்கு போலாமான்னு கேக்குறாங்க. அடுத்து என்னன்னா கேம் தான். கேம்ல வின் பண்றவங்களுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எக்கச்சக்க பரிசு இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம பிஏக்கு வெறி ஏறுது. கேம்ல வின் பண்ணி எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும்னு நினைக்கிறான். இப்ப கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரா டீம் சேரணும். ரூல் சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ வந்துட்டு எனக்கு டயர்டா இருக்கு நான் ரூமுக்கு போறேன்றான். ஹீரோயினுக்கும் பாட்டிங்களுக்கும் அப்செட் ஆயிட்டு, அப்ப சின்ன பாட்டி இருந்துட்டு இப்ப மொத்தம் இங்க 6 பேர் இருக்கும், நீங்க போயிட்டா கேம் விளையாட முடியாதுன்னு சொல்ல, பிஏக்கா எப்படியாவது டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும். அந்த வெறியில பாசம் கூட பார்க்காம இவர் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவாரு. எல்லாத்தையும் கெடுக்கிறதே இவரோட வேலையா போச்சு. நான் ஏன் வீக்கெண்ட கூட என்ஜாய் பண்ணாம இங்க வந்திருக்கேன். நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணம் பண்றது என்ன அவ்வளவு ஈஸியா? எவ்வளவு செலவாகும்? நீங்க குடுக்கிற எலிவாள் மாதிரி இருக்கிற சம்பளத்தை வச்சுட்டு என்னதான் வாங்க முடியும்? கேம் விளையாடி தான் ஜெயிக்க முடியும். அதையும் இப்படி கெடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல, ஹீரோ டென்ஷன் ஆகி கேம் விளையாடி மட்டும் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்களான்னு கேட்க, நான் விளையாண்டா எல்லாம் எனக்கு தான், அது தெரிஞ்சுதானே நீங்களே எங்க இருந்து போறீங்கன்னு சொல்லி ஹீரோவை விரியத்த அவன் கோட்டை கழட்டி போட்டுட்டு தயாராகிட்டான். முதல்ல யாருன்னு டீமை முடிவு பண்றாங்க. அப்படி டீம் செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஜாடி மாதிரி ஒன்னு எடுத்து வச்சிருக்காங்க. ஜாடிக்குள்ள நிறைய கலர் பாலா இருக்கு. ஒரே கலர் பால் எடுக்கிறவங்க ஒரு டீம். பாட்டிங்க ஏற்கனவே ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரே டீம் போடுறதுக்காக செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தான் வந்து ஜாடிக்குள்ள கையை விட்டு எடுக்கிறா ரெட் கலர். அடுத்து எடுக்க போறது ரைட்டர். நம்மளும் எப்படியாவது ரெட் கலர் எடுக்கணும்னு உள்ள கையை விடுறாங்க. பார்த்தா வந்து ப்ளூ கலர். அடுத்து நம்ம ஹீரோ தான் எடுக்கணும். ஆல்ரெடி பாட்டிங்க செட் பண்ணி தானே வச்சுட்டாங்க. அவனுக்கு ரெட் கலர் தான் வருது. ஹீரோயின் கூட பேர் ஆக போறது நம்ம ஹீரோ தான். தன்னையே மறந்து லைட்டா சிரிச்சுட்டான். நம்ம ரைட்டர் தான் பாவம். இப்ப எல்லா கலர் பாலையும் எடுத்து முடிச்சிட்டாங்க. நம்ம ரைட்டருக்கு பேர் யாருன்னா பிஏ தான். அவன் தான் கையில ப்ளூ கலர் பாலை வச்சுட்டு நிக்கிறான். ஹீரோ ஹீரோயின் ஒரு பேர், ரைட்டரும் பிஏவும் ஒரு பேர். ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னா, ஒரு பிஸ்கட் குச்சி அதோட 2 முனையையும் ஆளுக்கு ஒரு சைடு வாயில வச்சுப்பாங்க. கை வைக்காம சாப்பிட்டுட்டே வரணும். கடைசியா யாரோட பீஸ் ரொம்ப சின்னதா இருக்கோ அவங்க தான் வின்னர். இந்த கேம் பையனும் பொண்ணு விளையாடுனாதான் ஃபன்னா இருக்கும். ரைட்டர் உடனே எங்க டீம்ல நாங்க 2 பேரும் பசங்களா இருக்குமே அப்படின்னும் போது பிஏவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன் நீ
பையன் கூட இந்த கேம் விளையாட மாட்டியா? லேசா வாய்ப்பட்டா என்ன குறைஞ்சு போயிருவியா? வாஷிங் மிஷினே கிடைக்க போகுது, ஒழுங்கா விளையாடுவா அப்படின்னு பொங்கிட்டு இருக்கான். இப்படி வந்து மாட்டிக்கிட்டமேனு ரைட்டர் முடிச்சிட்டு இருக்க. அங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன ஆனாலும் கேமை விட்டுறாத, எனக்கு இது பண்றது பிடிக்கலதான், ஆனா எனக்கு தோக்குறது சுத்தமா பிடிக்காது, வேற எதுவும் தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிஏ எல்லாம் செம்ம வரியா இருக்கான். ரைட்டரை கிஸ் அடிக்காம விட மாட்டான் போல. இப்ப அந்த ஸ்டிக்கை கொடுக்குறாங்க. 2 டீமும் வாங்கி குச்சியை வாயில வச்சுட்டாங்க. கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே செம்ம க்ளோஸா நிக்கிறாங்க. ஹீரோக்கு அவ கண்ணை பார்த்ததுமே டிஸ்டர்ப் ஆகுது. ஹீரோயினுக்கு பாட்டிங்க ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க, பொறுமையா இருக்கணும், கண்ணை மட்டும் மூடிடக்கூடாது, அவனோட மூச்சு காத்து அவன் மேல பட்டுட்டா கிட்ட வந்துட்டான்னு அர்த்தம், அப்பதான் அவன் மேல பாயணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஹீரோ பக்கத்துல வந்த உடனே என்னமோ ஆயிட்டு கண்ணை மூடிட்டா. அங்க பிஏ பிஸ்கட்டை கடிச்சு துப்பி ரைட்டர் வாயை நோக்கி கிட்ட வந்துட்டான். 1 இன்ச்சு கூட இல்ல, நல்ல வேலை நிறுத்திட்டான். மிச்ச பீஸ் 1 இன்ச்சு கூட இல்ல. குஷியில கத்தவும் ஹீரோ ஹீரோயின் டிஸ்டர்ப் ஆகி கேம் முடிச்சிட்டாங்க. அவங்க பீஸே பிஏ டக்குன்னு பிடிங்கி பாக்குறான், அது பெருசா இருக்கு. அப்போ நம்ம தான் வின்னர், வாஷிங் மிஷின் நமக்கு தானே குஷியாக. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த போட்டியில பாட்டிங்களும் உண்டு. அதுங்க இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்து வாயில வச்சு கடிக்க ஆரம்பிக்குதுங்க. வாய் ஒட்டிருச்சு. ஒரு கடுகு அளவு தான் பீஸ் மிச்சம். இப்ப அடுத்த கேம் ஏதோ நியூஸ் பேப்பர் கேமா. இதுல கடைசியா வரவங்களுக்கு ஒரு தண்டனை வேற இருக்கு. என்னன்னு கேட்டா, அந்த டீம்ல இருக்கவங்க கிஸ் அடிச்சுக்கணும். ஹீரோயினுக்கு சந்தோஷத்தை பாக்கணுமே, ரைட்டர் தான் பொங்குதான், அது எப்படி அப்படின்னு ஹீரோ ஹீரோயினை பாக்க பிஏ இருந்துட்டு, நீ ஏன் பொங்குற, நாம தான் எப்படினாலும் ஃபர்ஸ்ட் வந்துருவோம்ல, வாஷிங் மிஷினை விட்டாச்சு, ஏசியை விடக்கூடாது அப்படின்னு சொல்ல கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சிருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பருக்குள்ள ஒரு டீமா நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நியூஸ் பேப்பரை 2ஆ மடிக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த டீம் நிக்கணும். இப்படியே நியூஸ் பேப்பரோட சைஸ் குறைஞ்சிட்டே வரும். அதுக்குள்ள தாக்க பிடிச்சு நிக்கிறது தான் கேம். இப்ப அந்த பேப்பர்ல ஒரு ஆள் நிக்கிற அளவு வந்துருச்சு. ஒருத்தர் இன்னொருத்தரை தூக்கிட்டு தான் நிக்க முடியும். சின்ன பாட்டி பெரிய பாட்டியை தூக்கிக்கிட்டாங்க. நம்ம பிஏ யாரையும் நம்புறதா இல்ல, ரைட்டர் கிட்ட என் மேல ஏறிக்கோன்னு ரொம்ப வெறியா இருக்காப்ல. ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு நிக்கிறான். இருக்கிறதுலே அப்செட்டா இருக்கிற ஆளு நம்ம ரைட்டர் தான். ஹீரோயின் அந்த டீம்ல இருக்காளே, ஹீரோ வேற அவளை தூக்கிட்டு நிக்கிறானேன்றது வைத்தறிச்சலா இருக்கு. அவளையே தான் பாத்துட்டு இருக்கான். அவ பாட்டிங்களை பாத்துட்டு இருக்கா. இந்த கேமுக்கு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கேம்ல கடைசி வரவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிஸ் அடிக்கிறது தானே, அப்ப அதுதானே அவங்க டார்கெட்டே. அதனால ஹீரோவை தோக்க வைக்க அவன் காதுல ஹீரோயினை ஊத சொல்றாங்க. அப்படி ஊதுனா கண்டிப்பா வீக் ஆவான்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயினும் அவன் காதுக்குள்ள ஊதுறா. கிரீன் கலர் புகையா அவன் காதுக்குள்ள போகுது. அவனுக்கு கண்ணு லைட்டா சொருகுது, ஆனா கீழே விழல, பேலன்ஸ் பண்ணிட்டான். ஹீரோயினை டவுட்டா பாக்குறான். இப்ப திரும்பவும் அவன் அந்த பக்கம் திரும்பவும் உடனே ஊதுறா. ஹீரோவுக்கு கால் வீக் ஆகுது, ஒரு மாதிரி தடுமாறுறான். இத ரைட்டர் பாத்துட்டு, இவங்க தோத்துட்டா அவ்வளவுதான், கிஸ்ஸு விடக்கூடாது அப்படின்னு பிஏ முதுகுல இருந்தவன் காலை நீட்டி தரையை தொட்டுட்டான். தோத்துட்டாங்க. ஹீரோவும் என்னால முடியாதுன்னு ஹீரோயினை கீழே இறக்கி விட்டுட்டான். கடைசி இந்த கேம்ல ஜெயிச்சது பாட்டிக்குதான். ஒரு பக்கம் பிஏ ரைட்டரை போட்டு திட்டிட்டு இருக்கான், உனக்கு வளர்ந்த கால்னு காட்டுறியா, பெசாம என் முதுகுல இருக்க வேண்டியதானே அப்படின்னு திட்ட. இங்க ஹீரோயினா சின்ன பாட்டி பிடிச்சி எப்படி ஊத சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டிட்டு இருக்க. இந்த கேப்ல நம்ம பெரிய பாட்டி ஒரு பெரிய பீர் கிளாஸ்ல கிஸ் அடிக்கிறதுக்கு ஒரு மருந்து கொண்டு வந்தாங்கல்ல, அதை கலந்துட்டாங்க. அடுத்த கேம் பீர் குடிக்கிற கேம் தான். யார் ஃபர்ஸ்ட் அந்த பெரிய கிளாஸ்ல உள்ள பீரை குடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு பெரிய பரிசு காத்துட்டு இருக்குன்னு பெரிய பாட்டி அனௌன்ஸ் பண்ண பசங்க 3 பேரும் தான் அந்த போட்டியில கலந்துக்க போறாங்க. அவங்களுக்கு ஏத்தாப்புல டேபிள்ல 3 பியர் பாட்டில் இருக்கு. அந்த மருந்து கலந்த பாட்டில கரெக்டா ஹீரோ முன்னாடி பெரிய பாட்டி எடுத்து வச்சுட்டாங்க. ஆனா இந்த பிய பார்வையே சரியில்லை. 3 கிளாஸையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு கால்குலேட் பண்றாப்ல. அதுல ஹீரோக்கு ஏத்தாப்புல இருக்கிற பீர் பாட்டில அளவு இத்தினூண்டு கம்மியா இருக்கு. 3மே சரியான அளவுல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாட்டி ஸ்டார்ட்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம பிஏ ஹீரோவை பாசம் கூட பார்க்காம அங்கிட்டு தள்ளி விட்டுட்டு ஹீரோக்குன்னு வச்சிருந்தா அந்த கிளாஸ் எடுத்து வாயில வச்சுட்டான். பாட்டிங்க கிடந்து அலறுதுங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. இந்த கேம் செம்ம ஃபன்னா இருக்கும். முடிஞ்சா டவுன்லோட் பண்ணி பாருங்க. எனக்கெல்லாம் சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சிருச்சு. சரி, ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.